எல்லாருக்கும் வணக்கம். நாம இங்க பெரிய விஷயங்களை கூட ரொம்ப எளிமையா, சுவாரஸ்யமா பேசி புரிய வைப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பராசக்தி படத்தை பத்தி. இது சாதாரண படம் இல்ல. 60கள்ல தமிழ்நாட்டுல நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை, அதாவது வரலாற்றோட ஒரு முக்கியமான பக்கத்தை இப்போ இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட எடுக்கப்பட்ட படம். சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த படத்தோட கதை என்ன, அப்புறம் படத்துல எது நல்லா இருந்துச்சு, எது சரியா போகலன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சென்சார் போர்டுல நடந்த சர்ச்சை பத்தியும், கடைசியா விமர்சகர்களோட இறுதி தீர்ப்பு என்னங்கிறதையும் அலசலாம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த பராசக்தி படத்தோட கதை தான் என்ன? இந்த கதை தொடங்குறது 1959ல. சிவகார்த்திகேயன் ஒரு மாணவர் புறநானூறு படையின ஒரு ஹிந்தி எதிர்ப்பு குழுவை வழிநடத்துறார். ஆனா ஒரு போராட்டத்துல ஏற்பட்ட வன்முறையில அவரோட நண்பர் இறந்து போக அவர் அந்த இயக்கத்தை விட்டு விலகிடுறார். பல வருஷத்துக்கு அப்புறம் அவரோட தம்பி அதர்வா அதே நோக்கத்தோட மாணவர் இயக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இதை அடக்கிறதுக்காக அரசாங்கம் ரவிமோகன் ஒரு இரக்கமற்ற அதிகாரியை அனுப்புது. சோ கதை முழுக்க முழுக்க வரலாற்று சம்பவங்களையும் கொஞ்சம் கற்பனையும் கலந்து ஒரே நோக்கத்துக்காக எதிரெதிர் பக்கத்துல நிக்கிற ரெண்டு அண்ணன் தம்பிங்களை மையமா வச்சு நகருது. அப்போ படத்தோட மைய புள்ளி இதுதான். ஒரு பக்கம் மாணவர்கள், இன்னொரு பக்கம் அரசாங்கம். அதாவது ஒரு அடிமட்ட மாணவர் இயக்கத்துக்கும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத அரசுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். சரி, படத்துல எது எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் விமர்சகர்களும் சரி ரசிகர்களும் சரி ரொம்பவே பாராட்டினாங்கன்னு இப்ப பார்க்கலாம். நிறைய விமர்சகர்கள் முக்கியமா சுட்டி காட்டின விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட லட்சியம்தான். நம்மள் பலருக்கு தெரியாத ஒரு வரலாற்று போராட்டத்தை இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச அந்த தைரியமான முயற்சிக்கு பெரிய பாராட்டுகள் குவிஞ்சது. படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதோட வசனங்கள். ரொம்பவே பவர்ஃபுல்லான, அதே சமயம் அரசியல் நுணுக்கங்கள் நிறைஞ்ச வசனங்கள் படத்துக்கு பெரிய பலம் சேர்த்ததா எல்லாரும் சொன்னாங்க. இந்த மாதிரி வசனங்கள் தான் படத்தோட உயிர்நாடுன்னே சொல்லலாம். படம் சொல்ல வந்த செய்தியே ரொம்ப தெளிவாவும் அழுத்தமாவும் கொண்டு போய் சேர்த்தது. அது மட்டும் இல்லாம படத்துல நடிச்சவங்களோட பங்களிப்பும் சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ரொம்ப நிதானமான நடிப்பு கொடுத்திருந்தாரு. வில்லனா வந்த ரவிமோகன், ஸ்ரீலீலா, அதர்வா எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு நல்லாவே உயிர் கொடுத்திருந்தாங்க. டெக்னிக்கல் விஷயங்கள்லையும் படம் அசத்திருச்சு. 1960கள்ல இருந்த சட்டசபை, கார்கள், போனுன்னு எல்லாத்தையும் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. ரவி கே சந்திரனோட ஒளிப்பதிவும் ஜிவி பிரகாஷோட பின்னணி இசையும் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். இவ்ளோ பிளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சில முக்கியமான இடங்கள்ல படம் கொஞ்சம் சறுக்கிருச்சுன்னு தான் விமர்சகர்கள் சொன்னாங்க. அதே என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஐடியா ரொம்பவே நல்லா இருந்தாலும் அதை திரையில கொண்டு வந்த விதத்துல தான் பிரச்சனை. அதாவது ஒரு மொழி புரட்சியை பத்தி உணர்ச்சிகரமா சொல்லணும்னு ஆரம்பிச்சு கடைசியில மெதுவான திரைக்கதையால ஒரு தட்டையான படமா முடிஞ்சிருச்சு. அதே போல கிளைமேக்ஸும் ரொம்ப சினிமாத்தனமா நம்புற மாதிரி இல்லைன்னு விமர்சனங்கள் வந்துச்சு. இன்னும் ஆழமா பார்த்தா படத்தோட வேகம் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே மெதுவா இருந்துச்சு. ஹீரோயின் காதல் கதை பெருசா ஈர்க்கல. அதர்வா, வில்லன் மாதிரியான முக்கியமான கதாபாத்திரங்கள் கூட ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு தெளிவான விளக்கம் இல்லாம இருந்துச்சு. படத்தோட பிரச்சனைகள் திரையோட முடியல. ரிலீஸ்க்கு முன்னாடி இந்திய சென்சார் போர்டு கிட்ட இருந்து சில பெரிய தடைகளை இந்த படம் சந்திச்சுது. வாங்க அதை பத்தி பார்ப்போம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மாற்றங்கள் செய்ய சொல்லி சென்சார் போர்டு உத்தரவிட்டது. சில கெட்ட வார்த்தைகளை மியூட் பண்றதுல இருந்து அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்களையும் காட்சிகளையும் மாத்துற வரைக்கும் இது நீண்டது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கட், தீ பரவட்டும்ங்கிற வார்த்தை. படத்துல சுவத்துல எழுதப்பட்டிருந்த இந்த வரிய நீதி பரவட்டும்னு மாத்த சொல்லிட்டாங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தீ பரவட்டும்ங்கிறது 1943ல வந்த அண்ணாதுரையோட ஒரு புத்தகத்தோட தலைப்பு. இதை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவர் பேசினதில்ல. அதே மாதிரி இந்தி அரக்கீனி எழுதப்பட்ட கொடும்பாவியை எரிக்கிற காட்சிகளையும் நீக்கச் சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையில 1965 போராட்டங்கள்ல மாணவர்கள் இந்த மாதிரி கொடும்பாவிகளை எரிச்சிருக்காங்க. சோ இதை நீக்கினது வரலாற்று உண்மையை ஒரு விதத்துல மாத்திர மாதிரி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்ல, முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை சொன்னதா கருதப்படுற ஒரு பிரபலமான மேற்கோளையும் படத்துல இருந்து நீக்க சொல்லி உத்தரவு வந்தது. ஆனா வரலாற்று ரீதியா பார்த்தா அண்ணாதுரை அவரோட 1968 உரையில திமுக தான் ஆளுகிறதுன்னு சொல்லிருக்கார். அது காலப்போக்கில் இப்படி மாறி இருக்கலாம். அதனால இந்த மேற்கோளும் படத்திலிருந்து நீக்கப்பட்டது. சரி, இவ்ளோ பாராட்டுங்கள், விமர்சனங்கள், சர்ச்சைகள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியா விமர்சகர்கள் இந்த படத்துக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? பொதுவான கருத்து என்னன்னா, பராசக்தி ஒரு நல்ல நோக்கத்தோட எடுக்கப்பட்ட முக்கியமான படம். ஆனா அந்த சக்தி வாய்ந்த செய்தியை சொல்ல நினைச்ச கதை சொல்லல் முறை கொஞ்சம் பலவீனமா இருந்ததால ஒரு சுமாரான படமா தான் முடிஞ்சுது. கல்கி இதழ் சொன்ன மாதிரி படத்தோட செய்தி தான் அதோட பலம், ஆனா அதை சொன்ன விதம் தான் அதோட பலவீனம். கடைசியா இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. வரலாற்று உண்மைகள்,
வியாபார நோக்கம், சினிமாவுக்கான சுவாரஸ்யம் இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க முயற்சி செய்யும்போது உண்மையான கதை எங்கேயோ தொலைஞ்சு போயிடுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?